கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பாறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் பாடிய திருப்பாவையினுடைய அருமையான பாசுரம். இந்த பாசுரத்திலே என்ன சொல்ல வருகிறாள் ஆண்டாள்? கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வீர பராக்கிரம செயல்களை பட்டியலிடுகிறாள் ஒவ்வொன்றாக. இவ்வளவு அதிதீர செயல்களை செய்தவன் புரிந்தவன் கண்ணபெருமான் அப்படின்ற ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறாள். நாம் கிருஷ்ணருடைய பக்தர் நாமதேவருடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1270ஆம் ஆண்டு நாசி பாமனி என்ற கிராமத்தில் பிறந்தவர் நாமதேவர். தாம் செட்டி குடாபாய் என்ற பெற்றோருக்கு. அவருடைய முன் அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம். அவருக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா அத்தனை வேலைகளையும் செய்து எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். நாயாக வந்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். பின்பு சமாராதனையின் போது பிராமணர்கள் அவரை கேலி செய்யும் பொழுது தாழ்த்தப்பட்டவன் என்று ஒருவர் கிடையாது, கிருஷ்ண பக்தியே முக்கியம் அப்படின்னு நமக்கு அறுதிட்டு கூறுகிறார். இவ்வளவு அற்புதங்களை புரிந்தார் அல்லவா? அவருக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது பரிசு பணம் கொண்டு வந்து கொடுத்ததும் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா? இப்படி அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை நேரங்களிலும் தங்கத்தையும் பணத்தையும் கொடுத்து காப்பாற்றுவது கண்ணனுடைய பெருமையாகவே இருக்கிறது. அதில் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. ஏன்னா தன்னுடைய பக்தனுக்காக அவர் எப்படிப்பட்ட வேலைகளையும் செய்வார். அதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டியது கிடையாது. இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் கதையில்? இப்பொழுது அவருடைய மனைவி கருவுற்றிருக்கிறாள். இப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது. இந்த கட்டத்திலே நாம் முன் அத்தியாயத்திலே பார்த்தோம். அவர் இப்பொழுது இருப்பது குடிசை வீடு கூட கிடையாது, ஒரு பந்தல் மாதிரியான ஒரு சிறு குடிசை. அதிலே தான் இவர் இப்பொழுது தங்கியிருக்கிறார். இப்பொழுது பிரசவ வேலை நெருங்கிவிட்டது, நடுநிசி இரவு. அப்பொழுது அவளுக்கு பிரசவ வலி அதிகமாகிறது. அவளுடைய மனைவிக்கு, நாமதேவருடைய மனைவிக்கு, ராஜாய்க்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இவருக்கு. ஏன்னா கையில் காசு கிடையாது. யாரிடம் போய் கடன் கேட்பது, அதுவும் இரவு நேரத்தில்? அவருக்கா ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை ஈண்டெடுத்தால் ராஜாய். ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அவர் எப்பொழுதுமே செல்வத்தை பெரிதாக மதிப்பது கிடையாது நாமதேவர். இறைவனுடைய பக்தியே அவருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நாம் முன்னாடியே சொன்னோம். ஏன்னா எதிர்த்த விட்டு பாகவதர் ஒரு அருமையான கல்லை வைத்துக்கொண்டு செல்வங்களை எல்லாம் பெற்ற பொழுதும் இவர் கொஞ்சமும் தன்னுடைய திடமான பக்தியிலிருந்து சற்றும் விலகவில்லை. இது அவருடைய கோட்பாடு. இறைவனுடைய திருநாமமும் அவரை பற்றிய பஜனை பாடல்களுமே நமக்கு மிகப்பெரிய பரிசு என்பது அவர் உணர்ந்திருந்த அற்புதமான வழிமுறை, இறை பக்திக்கான சான்று. இப்போ நடுநிசி ஆகிவிட்டதல்லவா? குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரம் பார்த்து அவர்களுடைய வீட்டிலே அந்த குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு முறிந்து விட்டதா மலுக்கென்று. இவருக்கா ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. அப்போது ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அந்த ஊரிலே தெரியக்கூடிய ஒரு பிரமுகர், இவருக்கும் அவரை நன்றாக தெரியும் நாமதேவருக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாமதேவ் நீ ஒன்றுத்துக்கும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ என்ன, இந்த கொம்பு தானே முறிஞ்சு போச்சுது, நான் கொடுக்குற உனக்கு அருமையான கொம்பு, நல்லா திடமாக இருக்கும், இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாராம். இவருக்கு அந்த நேரத்தில் யாருன்னு விசாரிக்கக்கூடிய பக்குவம் கிடையாது. ஏன்னா பிரசவ வேதனையில் மனைவி துடிக்கின்ற பொழுது யார் என்று நாம் விசாரித்து கொண்டிருக்க முடியுமா? அப்படி நம்மால் முடியாது கிடையாதா? அதனால் அவர் வாங்கி வச்சுக்கிறாராம். ஆனால் பொழுது விழுந்ததும் பார்த்தால் அது தங்க கம்பு அல்லவா? இப்படி ஒவ்வொரு வேலையிலும் கிருஷ்ணனை வந்து அல்லவா உதவுகிறான். ரொம்பவும் சந்தோஷம் இப்பொழுது வீட்டில். ஏன்னா குழந்தை பிறந்து விட்டது அல்லவா? இந்த நாம் சொன்னோம் இல்லையா, இந்த ஒரு அற்புதம். அவர் எப்பொழுதும் பணம் கொண்டு வந்து கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மான்னு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் நம்மளால் கொடுக்க முடியும். என்னன்னா, இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுதுன்னா, தாம் செட்டி குணாபாய் இவங்க வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நாமதேவரோட மனைவியும் ராஜாயும் வீட்டில் இருக்கிறாங்களாம். அப்போது கொஞ்சம் வறுமை. ஏன்னா இவங்க எப்பொழுதுமே யாத்திரிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் உணவளிப்பதே தம்முடைய இறை தொண்டாக ஆற்றி வந்தவர்கள், அவர்களுடைய வீட்டில் இருந்தவர்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாராவது பக்தர் சாப்பிட்டு கொண்டிருப்பார். ஆனால் குந்தி தின்றால் குன்றும் ஆளும் அல்லவா? எத்தனை நாட்களுக்கு கிருஷ்ணன் கொடுத்த பரிசு பொருள் வந்துவிடும். அப்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாமதேவர் எப்பொழுதும்
உழைப்பது என்பது அவருக்கு பிடிக்காத ஒன்று. ஏன்னா எப்பவும் அவர் பஜனையில தான் இருப்பார், கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருப்பார். ஒன்று யாத்ரிகர்கள் கூட்டத்திலே இருப்பார் அல்லது விட்டோபா மந்திரில் இருப்பார். இதுதான் அவருடைய வழக்கம். அப்போ ஒரு நாள் ஒரு மாட்டு வண்டி அந்த வழியாக வந்து கொண்டிருந்ததாம். அப்போ அங்க அந்த வீதியில ஒரு ஒரு மாட்டு வண்டியில வந்த மாட்டுக்காரன் என்ன பண்றான், அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணீர் கொஞ்சம் கொடுப்பியா அப்படின்னு. ஆனா குணாபாய்க்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா வந்தவர் ஏதாவது பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா வீட்டில் ஒன்றும் கிடையாது கொடுக்கறதுக்கு. அதனால கொஞ்சம் விரக்தியில இருந்தாங்க அந்த அம்மையார். அவங்க என்ன சொல்றாங்க, ஏன்பா உனக்கு தண்ணி தாகம் எடுத்தா சந்திரபாகா நதி இருக்கு இல்லையா, வேண்டிய மட்டும் குளம் இருக்கு இந்த பண்டரிபுரத்துல, வேணுன்ற அளவுக்கு குடிச்சிக்க வேண்டியது தானே, எதுக்கு தொந்தரவு பண்ற, திண்ணையை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்றாங்களாம் வீட்டுக்குள்ள இருந்தே. அந்த மாட்டுக்காரனா, அம்மா சொல்றது சொல்றீங்க, கொஞ்சம் வெளியே வந்து தான் சொல்லக்கூடாதா, வீட்டுக்குள்ள இருந்தே நீங்க பேசி அனுப்பிடுவீங்களா அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கோபமா வெளியே வராங்களாம் குணாபாய். என்னப்பா வேணும் உனக்கு, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு. அவரா என்ன சொல்றாரு, அம்மா உங்க பிள்ளை நாமதேவர் தானே அப்படின்னு. ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. ஆனா நாமதேவருடைய பெற்றோரா நீங்க, இப்படி சிடுசிடுன்றீங்களே, அவருக்காக நான் ஒரு பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ குணாபாய்க்கு கொஞ்சம் ஆச்சரியம், யார் இப்படி கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள், யாரையும் தெரியும் நாமதேவருக்கு. அதனால யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாட்டுக்காரன் சொல்றானா, அம்மா கேசவ சவுக்கார்னு ஒரு பெரிய பணக்காரர், அவர் தான் கொடுத்துருக்கிறார் அம்மா 1,00,000 வராகன் அப்படின்னு. நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை குணாபாய்க்கு. இது நிஜம்தானா என்ற சந்தேகம். அப்போ அந்த மாட்டுக்காரன் என்ன பண்றான், தன்னுடைய கையில் இருக்கிற மூட்டையை எடுத்து கீழே வைக்கிறானா, வேணா நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்க அம்மா சரியா இருக்கான்னு அப்படின்னு. அப்போ கேட்குறா, என்னப்பா பேர் சொன்னீங்க, அவங்க எங்க இருக்காங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா கேசவ சவுக்கார் அப்படின்றவங்கன்னு. அப்போ அந்த மாட்டுக்காரன் சொல்றான், நான் பாருங்க ரொம்ப அழகான ஒரு ரெசிடென்ஷியல் அட்ரஸ், என்னன்னா கேசவ சவுக்கார் ஃப்ரம் வைகுந்தபுரம்னு சொல்றான். வைகுந்தபுரத்தில் இருப்பவர் யார், கிருஷ்ண பரமாத்மா அல்லவா, ஸ்ரீமன் நாராயணன் தானே அது. ரொம்பவும் உள்ளூரை பொருளாக சொல்கிறான் மாட்டுக்காரனாக வந்த கிருஷ்ண பரமாத்மா. இவளுக்கா ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா கஷ்டமான திசையில இருந்தாங்க, இப்போ செல்வத்தை கொடுத்து விட்டான் அல்லவா மறுபடியும் கிருஷ்ண பரமாத்மா. அதனால அவளுக்கு அந்த மலர்ச்சி வந்து விடுகிறது. என்ன சொல்றா, சரிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போ, மாட்டுக்கும் நல்லா தீனி வைக்கலாம், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் உபசரிக்கிறாங்களாம் குணாபாய். அப்போ அந்த மாட்டுக்காரன் என்ன பண்றா, சரிம்மா நான் சந்திரபாகா நதியில போயிட்டு குளிச்சுட்டு வரேன், நீங்க சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வையுங்க அப்படின்னு கிளம்பி போறானா. ஆனால் சென்றவன் திரும்பவே இல்லை. ஆனால் 1,00,000 வராகன் மட்டும் வீட்டிலே இருக்கின்றது. இது எப்படி சாத்தியமாயிற்று, கிருஷ்ண பக்தி தானே இதை சாதித்து வைத்தது, கிருஷ்ணனுடைய நாமம் அல்லவா இத்தனை செல்வத்தையும் கொடுத்தது. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு கஷ்டம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அல்லவா அங்கே தோன்றி அவர்களுக்கு வேண்டிய உணவோ அல்லது செல்வமோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கிருஷ்ணநாமம் ஒன்றினால் இவ்வளவு அற்புதங்கள் நடக்குமா, நமக்கெல்லாம் சந்தேகம் தானே. அப்படிப்பட்ட ஒரு காருண்யம் மிக்கவரா கிருஷ்ண பரமாத்மா, அவருடைய நாமத்தை சொன்னால் என்ன வேணுமானாலும் அற்புதம் செய்வாரா, இப்பொழுதும் நடக்குமா, எவ்வளவு சந்தேகங்கள் நமக்கு. மகாபாரதத்திலே நம்ம ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். என்னன்னா திரௌபதி என்ன பண்ணுவான்னாக்கா காட்டில் இருப்பா. ஏன்னா அவங்க வனவாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூதாட்டத்தில் தோற்றார்கள் அல்லவா பஞ்சபாண்டவர்கள். அங்கே விதித்த நிபந்தனை என்ன, நீங்க 13 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும், 1 வருடம் அஞ்சாத வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. அப்போ வனவாசத்திலே இருக்கிறாராம் பஞ்சபாண்டவர்கள், கூடவே குந்தியும் இருக்கிறார். இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்பவும் ஆசை பஞ்சபாண்டவர்கள் மீது. ஏன்னா அவங்கெல்லாம் கிருஷ்ணன் மீது அளவில்லாத அன்பும் பக்தியும் வைத்திருந்தார்கள். அதனால இவர் பார்க்க போவார். ஒரு நாள் அப்படிதான் பார்க்க போனாரு பஞ்சபாண்டவர்களை தேடி கிருஷ்ண பரமாத்மா. திரௌபதிக்கு கொஞ்சம் கர்வம் வந்து விட்டதான். என்னன்னா, நாம ரொம்பவும் பெரிய பக்தை, நம்மளை விட சிறந்த கிருஷ்ண பக்தை இந்த உலகத்திலேயே கிடையாது, நாம என்ன கேட்டாலும் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்து விடுவார், நாம என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் நாம கூப்பிட்டா எங்க இருந்தாலும் ஓடி வந்து விடுவார். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா கோபிகைகளிடம் விளையாடி கொண்டிருந்தா கூட இந்த திரௌபதியுடைய குரல் கேட்டு அவர் எங்க இருந்தாலும் வந்து விடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டதாம். கொஞ்சம் கர்வம் என்றே வைத்துக்கொள்வோமே, அப்படித்தான் இருந்தது அவளுடைய அந்த எண்ணம். அப்போ ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா அந்த காட்டுல வராரு. திரௌபதி கிட்ட கேட்கிறாராம், நீ எனக்கு கொஞ்சம் வெந்நீர் வைத்து கொடுப்பாயா, ரொம்பவும் சோர்வா இருக்கிறது, வெந்நீரில் குளித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும், கொஞ்சம் அடுப்பு மூட்டி எனக்காக கொஞ்சம் வெந்நீர் வைப்பாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, இதோ செய்து விடுகிறேன் அப்படின்னு திரௌபதி பெரிய அண்டாவை கொண்டு வந்து வைக்கிறாளாம். பீமனை கூப்பிட்டு சொல்றாளாம், நிறைய தண்ணி எல்லாம் கொண்டு வந்து இதில் கொட்டுங்க, நான் இப்போ அடுப்பு மூட்டுறேன் அப்படின்னு. ஆனால் இப்படி இவர்கள் எத்தனை மணி நேரம் அடுப்பை ஏற்றினார்கள் என்று பார்த்தார்கள் என்றால், ஒரு 2 மணி நேரமாக அந்த வெந்நீர் அடுப்பிலே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூட கொதிநிலைக்கு வரவில்லை.
இவளுக்கா சந்தேகம் வந்து விட்டது. கை வலிக்க வலிக்க இவள் என்ன பண்றா, விறகு கட்டையை எடுத்து அடுக்கி கொண்டே இருக்கிறாள். ஆனால் தண்ணீர் கொஞ்சம் கூட சூடாகவே இல்லை. எப்படி இவர் இதில் நீராட முடியும்? கிருஷ்ண பரமாத்மா, என்ன தண்ணீர் கொதிக்கவில்லை அல்லவா? அவர் கேட்டது வெந்நீர் அல்லவா? எவ்வளவு நேரம் இப்படி சென்றதோ தெரியாது. ஆனா சந்தேகம் வந்து விட்டது திரௌபதிக்கு. ஏன்னா காக்க வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா கிருஷ்ண பரமாத்மாவை. அப்போ கொஞ்சம் சோகமாக போய்விட்டது. நாம நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்னு நாம கர்வமா இருந்தோம் இல்லையா பக்திக்காக. அதை நினைச்சு கொஞ்சம் வெட்கம் வந்து விட்டதாம் திரௌபதிக்கு. அப்போ அவ கேட்கிறாளாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலடியில விழுந்து, கண்ணனுடைய காலடியில விழுந்து கேட்கும் பொழுது, அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம், ஏம்மா தாமதமாகி விட்டதா உனக்கு? நான் கேட்டேன் அல்லவா வெந்நீர் தயாராகி விட்டதான்னு கேட்கும் பொழுது திரௌபதி சொல்றாளாம், எவ்வளவு நேரம் தான் நானும் கை வலிக்க வலிக்க விறகு கட்டளை அடுக்கி கொண்டிருப்பதானா, வெந்நீரே அங்கே கொதிக்கவில்லையே, என்ன செய்வதென்று தெரியலையே அப்படின்னு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே சொல்கிறாராம். என்னன்னா, வெளியே வந்து, நீ தண்ணி கொண்டு வந்து ஊற்றினாய் அல்லவா பீமா, அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கவிழ்த்து விடேன் அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. கவிழ்த்து விட்டு பார்த்தால் அதற்கு உள்ளே ஒரு சிறிய தவளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பீமா என்ன பண்ணா, தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினான் அல்லவா, அப்பொழுது அந்த குளத்துக்குள்ளே இருந்து ஒரு தவளை அந்த தண்ணீரிலே விழுந்து விட்டது. அது வந்து இந்த பாத்திரத்திலே குதித்து விட்டதனால அது என்ன வேண்டிக்குதான், கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, என்னை கைவிட்டுடாத, ஏன்னா இந்த விறகு கட்டைகள் எரிந்து விட்டால், தண்ணீர் சூடாகி விட்டால் நான் செத்து விடுவேன் அல்லவா, அதனால என்னை காப்பாத்துன்னு ரொம்பவும் பக்தியோடு விண்ணப்பித்து கொண்டிருக்கிறதாம். இந்த வார்த்தை கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காதுகளில் விழாமலா இருக்கும், அவர் காப்பாற்றாமலா இருப்பார், அதுதானே நடந்தேறியது. அப்ப என்ன ஆச்சுது சொல்றாராம், நீ மட்டும்தான் உயர்ந்த பக்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, அன்போடும் என்னை பக்தியோடு கும்பிடுறவங்களுடைய கஷ்டத்தை நான் என்னைக்குமே நீக்குவேன் அப்படின்னு அவர் ஒரு அருமையான வார்த்தை உரைக்கிறார் மகாபாரதத்திலே. நாம இப்ப கதைக்கு வருவோம். என்னன்னா, நாமதேவருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தைக்கு விதா என்ற பெயர் வைத்து விட்டார்கள். ஏன்னா அது ஆண் குழந்தை. அவருக்கா ரொம்பவும் சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லையா, குழந்தைக்கு 1 வருடம் பூர்த்தி ஆகிவிட்டது. காது குத்தணும் இல்லையா, எல்லாரையும் அழைக்கணும் இல்லையா, பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணணும் இல்லையா. ஆனா மறுபடியும் பணத்தட்டுப்பாடு வந்து விட்டதல்லவா. இவர் தான் வேலைக்கு செல்வதில்லையே, எப்பொழுதும் பஜனையும் கீர்த்தனையும் தான் இவருடைய இறை தொண்டு. அப்போ என்ன பண்ண முடியும், இவ்வளவு செலவாகும் அல்லவா. மேலும் சீர்வரிசை என்று ஒன்று வைக்க வேண்டும் அல்லவா, தாம் சேட்டி தன்னுடைய பேரனுக்காக. இதற்கெல்லாம் நாம எஸ்டிமேஷன் போட்டா நிறைய ஆகும் இல்லையா செலவு. மறுபடியும் கவலை வந்து விட்டது நாமதேவருடைய வீட்டுல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எப்பவும் கை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுதும் வந்து பணத்தை கொடுத்து விட்டு போகிறாராம். ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தருடைய வடிவத்துல வந்து சொல்லிட்டு போறாராம், அம்மா நாமதேவருக்கு என்று என்னுடைய செல்வந்தர் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு காசுகள், இந்த காசை நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. என்ன செலவாகுமோ அதை விட அதிகமாக அல்லவா கொடுக்கிறார் அந்த செல்வந்தராக வந்தவர். இப்படி ஒவ்வொரு வேளையிலும் நாமதேவருக்கு பணத்தை கொடுத்து கொண்டும் தன்னுடைய அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் இதிலே எல்லாம் நாட்டம் கிடையாது நாமதேவருக்கு. அவருக்கு பக்தி ஒன்றே பிரதானம். நாம சொல்றோம் இல்லையா, வார்க்கரி வைணவ சம்பிரதாயம்னு, இதை ஆரம்பித்து வைத்தவர் நாமதேவர். என்ன ஒரு சம்பிரதாயம் இது அப்படின்னா, நாம சொல்லுவோம் இல்லையா பஜனைன்னு, இந்த கீர்த்தனையும் யாத்திரையும் மூலமாக மட்டுமே இறைவனை அடைய முடியும். பக்தியின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய இறை வழி, இதைத்தான் காண்பித்து கொடுத்தார் நாமதேவர். அவர் பாடியது 4000 அவங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல்கள். இது சில பாடல்கள் குரு கிரந்த சாஹிப்பிலும் இருக்கிறது, சீக்கியர்களுடைய புனித நூல்களிலே. சரி, நாம இவ்வளவு சொல்றோம். ஆனா இவருக்கு என்னன்னா, குரு தேவையா இல்லையா என்ற விஷயம் அப்பொழுது இவருக்கு எண்ணத்துக்கு வரவில்லை நாமதேவருக்கு. ஏன்னா அவர் கீர்த்தனை பண்றது மாத்திரமே தன்னுடைய இறை தொண்டாக வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் நாம முன்னாடி பார்த்திருக்கலாம், கோரா கும்பர் என்ற கொய்வருடைய வரலாற்றை நாம பார்த்திருக்கலாம். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மகான். இவர் ஒரு தடவை என்ன பண்றாரா, கோரா கும்பருடைய பஜனை கோஷ்டிக்கு போகிறாராம். ஏன்னா அவர் எப்பவும் விட்டலா விட்டலா என்று பாடிக்கொண்டிருப்பவர் அல்லவா. அந்த கோஷ்டியில போய் உட்காரும் பொழுது ஒருத்தர் கேட்டாராம், இங்க பக்குவப்படாத ஆத்மாக்கள் என்று யாராவது இருக்கிறார்களா, அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அப்போ கோரா கும்பர் சொல்றாரா, என்னுடைய கையில நான் ஒரு சந்தன கட்டையை வைத்து கொண்டிருக்கிறேன், இதை நான் யார் தலையிலலாம் தட்டுறனோ அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம் யார் பக்குவப்படாத பக்தர் என்று அப்படின்னு ஒவ்வொருத்தர் தலையிலே தட்டிக்கிட்டு வரும் பொழுது நாமதேவருடைய தலையில தட்டும் பொழுது அவருக்கு அந்த சப்தம் கேட்டதாம். இவருக்கு வெட்கமாக போய்விட்டதாம். ஏன்னா நாம பக்குவப்படாத பக்தர் என்பது காண்பித்து விட்டதல்லவா இந்த சந்தனக்கட்டை. அதை காண்பித்து கொடுத்தவர் நாமதேவருடைய
குரு என்றும் சொல்லிக் கொள்ளலாம் கோராகும்பரை. ஏன்னா முதல் குரு அவர் தானே, காட்டி கொடுத்தது அவர் தானே, உன்னை இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு. அப்போ இவருக்கு தோன்றியதான், நமக்கு ஒரு குரு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் வந்ததாம். அப்போ பண்டரிபுரத்துக்கு போயிட்டு பாண்டுரங்க விட்டலன் கிட்ட இவர் விண்ணப்பம் கொடுக்கிறாராம், எனக்கு ஒரு நல்ல குருவை காண்பிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா காண்பித்த குரு தான் விசோபகேச்சர். அவர் தான் நாமதேவருக்கு ஞான தீட்சை கொடுத்த குரு. இது கிடைத்தது பாண்டுரங்க விட்டலனால். அவருக்கு குரு கிடைக்க காரணமாக இருந்தவரும் பாண்டுரங்க விட்டலனே. நாம இவ்வளவு சொல்றோம் பாண்டுரங்க விட்டலனுடைய மகிமையும் அவருடைய பக்தர்களுடைய மகிமையும். சரி, நமக்கு மட்டும்தான் தெரியுமா? 68வது பீடாதிபதியாக விளங்கிய சந்திரசேகரந்த சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடத்தினுடைய குரு, நடமாடும் தெய்வம் என்றும் அவர் ஆராதிக்கப்படுகிறார் பக்தர்களால. அவர் ஒரு தடவை இந்த வார்க்கரி யாத்திரையை மேற்கொண்டாராம். இது ஆலந்தி என்ற இடத்திலிருந்து ஆரம்பமாகும். அந்த ஆலந்தியில நாம முன்னாடியே பார்த்திருக்கலாம் ஞானேஸ்வருடைய வரலாறு. ஞானேஸ்வரி எழுதிய ஞானேஸ்வர் சிறு வயதிலேயே எழுதியவர் அல்லவா பகவத்கீதைக்கு சாராம்சம். அவர் சமாதி அடைந்த ஆலந்தி என்ற இடத்திலிருந்து புறப்படுமாம் அந்த யாத்திரை. அந்த யாத்திரிகர்கள் என்ன செய்வார்கள்? ஒன்றாக கூடி பாண்டுரங்க விட்டலனுடைய மகிமையை பாடிக்கொண்டு கிளம்புவார்களாம். அங்கிருந்து 20 நாட்கள் பயணம் செய்தால் 260 கிலோமீட்டரிலே பண்டரிபுரம் வந்துவிடும். அப்படித்தான் ஒரு தடவை போனாராம் மகா பெரியவா. அவர் என்ன நினைச்சாரு? ரொம்பவும் சந்தோஷம் அவருக்கு பாண்டுரங்க விட்டலனை தரிசனம் செய்தது. அப்போ இவர் அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த படியில தலையை வச்சு ரொம்பவும் பக்தியுடன் விண்ணப்பித்து கொண்டாராம் விட்டலனுக்கிட்ட. அப்போ வெளியே வந்து ரொம்பவும் பக்தியோட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிராமண கும்பல் வந்ததாம். அவர்களிடம் கேட்டாரா மகா பெரியவா, நீங்க பாண்டுரங்க விட்டலனை தரிசனம் செய்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாராம் மகா பெரியவா. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஐயா, தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் உள்ளே செல்கிறது, பாண்டுரங்க விட்டலனை தரிசனம் செய்கிறார்கள், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால நாங்க போகல அப்படின்னு சொல்லும் பொழுது மகா பெரியவா சிரித்து கொண்டே சொன்னாராம், பாண்டுரங்க விட்டலனுடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய பாண்டுரங்க விட்டலனுடைய தலை மேல தலைப்பாக இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து விட்டு பார்த்தால் அந்த தலைக்கு மேலே இருப்பது மஸ்தக லிங்கமாம். பரபிரம்மலிங்கம் பாண்டுரங்கம் என்று ஆதிசங்கரர் பாடியிருக்கிறார் தன்னுடைய அஷ்டகத்திலே. அவர் பாண்டுரங்க விட்டலனை பற்றியும் கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் ஆதிசங்கரர். இவ்வளவு பெருமைகள் இருக்கிறது அல்லவா. அவர் என்ன சொல்றாராம், இத்தனை மகிமைகள் பாண்டுரங்க விட்டலனுக்கு இருக்கிறது, நீங்கள் அவரை சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு. நாம குலசேகர ஆழ்வாருடைய வரலாற்றிலையும் பார்த்திருக்கலாம். அவர் என்ன பாடுவாரு, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு பாடியிருப்பாரு. என்ன சொல்ல வராங்க, நான் உன்னுடைய கோவிலில் படியா இருக்கிறேன், என் மேல உன்னுடைய பக்தர்கள் ஏறி வரட்டும், உன்னுடைய திருவடிகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், இது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்றது பக்தர்களுடைய கோரிக்கை. இதைத்தான் கேட்டார் நாமதேவர். நானும் படியாயிருந்து உன்னுடைய அழகை கண்டுகொண்டே இருக்கிறேனே விட்டலா அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறாராம். அதுவும் கிடைத்து விட்டது நாமதேவருக்கு. அவர் ஞானேஸ்வரோடு நட்பு பூண்டிருந்தார். நாம ஒரு அழகான வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கலாம், நிவிருத்தி ஞானதேவ் சோபானு முக்தபாய் ஏக்நாத் நாமதேவ் துகாராம். கடைசியாக சொல்லுவார்கள் அந்த பஜனை கோஷ்டியிலே, சமர்த்த ராமதாஸுக்கு போற்றி அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நாம சைவ சம்பிரதாயத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிற நடை போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி அப்படின்ற ஒரு வரியை கேள்விப்பட்டிருக்கலாம். செல்வமலை குன்றத்து சேக்கிழார் அடி போற்றி அப்படி என்று முடியும். நாம எப்படி இப்படி பாடுகிறோமோ அப்படியே வைணவ சம்பிரதாயத்திலே பாடுவார்கள் நிவிருத்தி ஞானதேவ் என்ற அந்த ஒரு வாக்கியத்தை. இதற்கு என்ன அர்த்தம்? இத்தனை மகான்களால் கொண்டாடப்பட வேண்டியவர் பாண்டுரங்க விட்டலன் என்பது அர்த்தம். இதைத்தான் பாடி முடிக்கிறார்கள். இவர் சமாதி அடைந்தது 1350ஆம் ஆண்டு. அவர் பண்டரிபுரத்திலேயே சமாதி அடைந்தார். அது மட்டும் கிடையாது, அவர் கேட்டபடியே பிரார்த்தித்தபடியே அவருக்கு அந்த பதம் வழங்கப்பட்டது. என்ன பதம்னா, படியாய் கிடந்து உன்னுடைய திருவடிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா நாமதேவர், அதுவும் கிடைத்து விட்டது அவருக்கு. நமக்கும் கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல மகான் கிடைத்து விட்டார். எவ்வளவு அற்புதம் கிருஷ்ணர் செய்தது! ஒவ்வொரு வேலையிலும் அவருக்கு வேண்டிய பணிவிடை மட்டுமல்ல, பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் அத்தனையும் கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. நாமும் நாமதேவருடைய திருவடிகளை வணங்கி கிருஷ்ணனை பிரார்த்தித்துக் கொள்வோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.